friends, this video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்டு கண்டென்ட் ஷேரிங் ஒர்க்கு. இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக மா ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்காக சா கந்தசாமி அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக 1966ஆம் ஆண்டு மா பொ சிவஞானம் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இவர் முதல் பெண் எழுத்தாளர். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக கண்ணதாசன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காக ஜெயகாந்தன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டு ஈரோடு தமிழின்பன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு கவிஞர் வைரமுத்து அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். வேரில் பழுத்த பலா என்னும் புதினத்திற்காக சு சமுத்திரம் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றவர். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்கு மு மேத்தா அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். தமிழின்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல். ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக 2016ஆம் ஆண்டு கல்யாண்ஜி அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். 1970 வந்து அன்பளிப்பு என்ற சிறுகதைக்காக கு அழகிரிசாமி அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். 1979 சக்தி வைத்தியம் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக தி ஜானகிராமன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். 1987 முதலில் இரவு வரும் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிற்காக ஆதவன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றவர். 1996 அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்புக்காக அசோகமித்திரன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். 2008 மின்சார பூ என்ற சிறுகதைக்காக வேளாண்மை பொன்னுச்சாமி அவர்கள் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். 2010 சூடிய பூ சுடர்க்க என்ற சிறுகதைக்கு நாஞ்சில் நாடன் சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.